வணக்கம். இன்னைக்கு ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியில ஒப்புரவு ஒழுகுங்கிற கருத்தை தான் பார்க்க போறோம். ஒப்புரவு அப்படிங்கிறது உதவியா இருக்கிறது. ஒழுகு அப்படிங்கிறது நாம நடந்து கொள்ளக்கூடிய நெறிமுறைய சொல்லக்கூடியதுதான். எல்லாருக்கும் உதவியா இருக்கிறது. எல்லாருக்கும் உதவியா இருக்கிறதுனா எது மாதிரினா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கேட்க தயங்குறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது, இல்ல ரொம்ப துன்பப்படுற நேரத்துல ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்றது, எல்லாமே இந்த ஒப்புரவுங்கிற வார்த்தைக்குள்ளார அடங்குறது தான். உதவியா இருக்கிறது தான். மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிறது. பாரதி பாரதியார் என்ன சொல்றாருன்னா, ஒற்றுமை வலிமையாகும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்து முடிக்கலாம். இதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. 4 மாடுகள் மேயிறப்ப சிங்கம் தாக்க வருது. அப்ப 4 மாடுகளும் ஒற்றுமையா இருக்கிறப்ப அதை துரத்தி அடிக்குது. சிங்கம் பயந்து ஓடிடுது. 4 மாடுகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு வரப்ப தனித்தனியா பிரிஞ்சு மேயிறப்ப சிங்கம் ஒவ்வொரு மாடா அடிச்சு சாப்பிடுது. இது கதை பழங்காலத்துல இருந்து சொல்லக்கூடிய கதை தான். அதனால ஒற்றுமையா இருந்தா நாம எதிரிய முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுதான். பாரதிதாசன் ஒற்றுமை வெல்லும் சொல்றாரு. இதுவும் பாரதி கருத்தை ஒப்பிட்டுதான் ஒத்துதான் வருது. ஒற்றுமையா இருக்கிறது நமக்கு பலத்தை கொடுக்கும். பலமா சேர்ந்து நின்று போராடுறப்ப நாம அதுல வெற்றியை அடையலாங்கிறது தான் அடிப்படையான கருத்து. நன்றி, மகிழ்ச்சி.